எங்களுக்கு கல்யாணம் என்னமோ ஆயிடுச்சு. ஆனா நாங்க சந்திக்காதது போலவே இருக்கு. அவரு கஜேந்திரகட்ல இருக்காரு, நான் பைலோங்கல்ல. நாங்க சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியறதில்ல. ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து வசிக்க கூட முடியல. ஏன்னா எதிர்க்க கஸ்டமர் இருக்காங்கல்ல, போன்ல பேசிட்டு இருந்தா கஸ்டமர் போயிடுவாங்க. கல்யாணம் எங்க சமூகத்திலேயே நடந்துச்சு. அவங்க வாழ்க்கையில திரும்பவும் ரொமான்ஸை கொண்டு வர ஹரிஷ் மற்றும் காவேரி பங்கேற்றாங்க டிஸ்கவர் ஜிங்ஜாங் ரைட்ல. அதுல 8 கப்பல்ஸ் பஜாஜ் டிஸ்கவர் ஜிங்ஜாங் ரைட்ல செய்வாங்க இந்தியா மேப்ல ஒரு பெரிய ஹார்ட். வாங்க பாப்போம் ஹரிஷ் மற்றும் காவேரியின் பயணத்தை. அவ பின்னாடியில கைய வச்சு கண்ணுக்கு தெரியறால, அப்படி தினமும் செய்ய முடியறதில்ல. நான் அந்த ரைடு பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது அப்படி நடக்க முடியும்னு. என்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ எனக்கு முன்னையும் பின்னையும், அது எல்லாத்தையும் ரைடு பண்ணும்போது நான் மறந்தே போயிட்டேன். நாங்க ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பைக் ரைடு போய் எங்க 2 பேர் மனசும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஹரிஷ் டிஸ்கவர் டீமோட சேர்ந்து காவேரிக்காக பிளான் பண்ணா பெரிய சர்ப்ரைஸ். இளநீர் விற்கிற கடையில வந்து நின்னோம். அங்க உட்கார வச்சேன். நான் ஒரு சாக்கு சொல்லிட்டு அங்கிருந்து நழுவிட்டேன். நாங்க தனியா உட்காந்துருந்தேன். என்கிட்ட போனும் இல்ல. 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன் அவருக்காக. நாங்க உட்காந்துருந்தப்ப ஏதோ பேண்ட் வாசிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் உத்து பார்த்தேன் யாரு வராங்கன்னு. அங்க பார்த்தா எங்க ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்துகிட்டு இருந்தாங்க ஊர்வலமா. எங்க போயிட்டீங்க? நான் ரொம்ப வரிட் ஆயிட்டேன். இது உனக்கு சர்ப்ரைஸ் தெரியுமா? Thank you. Thank you so much. I love you so much. Love you too. அவ என் முன்னாடி தயாராகி சிங்காரிச்சு மண்டபத்துக்கு வந்தப்ப அவ ரொம்ப அழகா இருந்தா. சந்தோஷமா இருந்துச்சு. எங்க ஃபேமிலி அதோட சேர்ந்து அவ ஃபேமிலி எல்லாம் வந்து எங்க பின்னாடியே உட்கார்ந்துருந்தாங்க. என் லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்கிறது போல இருக்கு எனக்கு. நான் வாழ்நாள் முழுக்க இந்த கல்யாணத்தை எப்பவுமே மறக்க முடியாது. இதுதான் ஹரிஷ் மற்றும் காவேரியின் ஸ்டோரி. அவர்கள் கர்நாடகாவில் பயணம் செய்து பார்த்தனர். காண்பீர் அடுத்த எபிசோடை. எவ்வாறு பஜாஜ் டிஸ்கவர் ஜிங்ஜாங் ரைட் வழங்குகிறது ஒரு புதிய கப்பலோட வாழ்க்கையில் ரொமான்ஸ்.